வணக்கம் மாணவர்களே! நான் ஆசிரியர் திலகவதி செல்வராஜா. அனைவரும் நலமாகவும், பாதுகாப்பாகவும் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்று நாம் 4ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழி பாடத்தில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்று தொகுதி 14 சுகாதாரம், பாடம் 3 உணவே மருந்து எனும் பாடப்பகுதியை காண இருக்கிறோம். இதன் பக்கம் 107. இதன் கற்றல் 3.6.9 80 சொற்களில் உறவு கடிதம் எழுதுவர் என்பதாகும். வாருங்கள் மாணவர்களே! பாடத்திற்குள் செல்லலாம். உறவு கடிதம் என்பது நம்முடன் நெருங்கிய உறவு கொண்டவர்களுக்கு நம் உள்ளத்து உணர்ச்சிகளை தெரியப்படுத்தும் பொருட்டு எழுதும் கடிதங்களாகும். யார் அந்த உறவுக்காரர்கள் என்று பார்த்தீர்களானால், நம் பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள், தோழர்கள், ஆசிரியர்கள் என நாம் அனைவரையும் கூறலாம். ஒரு உரிமையிலும், பாசத்தோடும் இக்கடிதங்களை நாம் எழுதலாம். சரிங்களா? இவை பல நோக்கத்திற்காக எழுதப்படுகின்றன. அவை வருகைக்காக காத்திருத்தல், அனுபவங்களை பகிர்தல், உடல் நலம் விசாரித்தல், விளக்குதல், குணமடைய வேண்டுதல், பாராட்டுதல், அழைத்தல், கோபித்தல் என இன்னும் பல உள்ளன. இவை யாவற்றிலும் நாம் நமது உள்ளத்து உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். மகிழ்ச்சி, கோபம், கவலையான தருணங்களையும் நாம் நம்முடைய கடிதத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். சரிங்களா மாணவர்களே? இப்பொழுது உறவு கடிதத்தின் அமைப்பு முறையை பார்த்து விடலாம். உறவு கடிதத்தில் முகவரி, பெயர் யாவும், திகதி, கையொப்பம் யாவும் வலது புறமாக இருக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். சரி, முதலாவதாக கடிதம் எழுதுபவரின் பெயர், அவருடைய முழு முகவரி இருக்க வேண்டும். ஏனெனில் முழு முகவரி தான் பதில் கடிதத்திற்கு வழிவகுக்கும். ஆக நீங்கள் முழு முகவரி எழுதாவிடில் உங்களுக்கு பதில் கடிதங்கள் வராது. அதைத் தொடர்ந்து திகதியையும் நீங்கள் எழுதிவிட வேண்டும். பிறகு விழிப்பு சொற்களை நீங்கள் எழுதிவிட வேண்டும். அதாவது பேரன்பு மிக்க அத்தை அவர்களுக்கு, அன்பு மிக்க தாத்தா அவர்களுக்கு என்று நீங்கள் எழுதலாம். அதன் பிறகு முகமனை கூறி நலம் விசாரிக்க வேண்டும். நாங்கள் இங்கு நலமாக இருக்கிறோம் இல்ல, அல்லது நான் இங்கு நலமாக இருக்கிறேன், நீங்களும் நலமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு உங்களுடைய அந்த முன்னுரையை இங்கே எழுதிவிடலாம். அதன் பிறகு அந்த கடிதத்தை எழுதியதற்கான நோக்கத்தை விவரித்து நீங்கள் எழுதலாம். அதன் பிறகு விளைவு, பயன், உங்களுடைய மன உணர்வு. நீங்க அந்த கட்டுரையில், அந்த கடிதத்தில் எழுத வேண்டிய அத்தனை கூறுகளையும் இங்கு இந்த 3 பத்திகளிலோ, 4 பத்திகளிலோ நீங்கள் கூறிவிடலாம். இறுதியாக எதிர்பார்ப்பு அல்லது உங்களது முடிவுகளை நீங்கள் இங்கு தெரிவிக்கலாம். சரிங்களா? எதிர்பார்ப்புனா, நீங்கள் இங்கு எங்களை காண வருவீர்கள் என நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லலாம். இல்ல நாங்கள் உங்களை காண வருகிறோம். இந்த மாதிரி நிறைய முடிவுகளோடு நீங்கள் இதை முடித்து விடலாம். இந்த வரியோடு, இந்த வாக்கியத்தோடு நான் அடுத்த மடலில் உங்களை சந்திக்கிறேன்ற அந்த வார்த்தையையும் நீங்கள் கூறிவிட வேண்டும். ஏனெனில் அந்த கடித தொடர்பு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் அடுத்த மடலில் சந்திப்பதாக நீங்கள் அவருக்கு கூறி நன்றி கூறிவிட வேண்டும். பிறகு இப்படிக்கு இப்படிக்கு எழுதி உங்களுடைய கையொப்பத்தை நீங்கள் இட்டுவிடலாம். இதுதான் உறவு கடிதத்தின் அமைப்பு முறை. இப்பொழுது நாம் ஒரு உதாரணத்தை பார்க்க இருக்கிறோம். பாருங்க, வலதுபுறம் தமிழ்மாறன் 64 ஜாலான் கருடன் தாமான்மலூர் 25 கோத்தா பாரு கிளாந்தான் என்று அவருடைய முழு முகவரியையும் தந்திருக்கிறார். பிறகு தேகதி 29 9ஆம் மாதம் 2020யும் எழுதியிருக்கிறார். பேரன்பு மிக்க அத்தை அவர்களுக்கு அவரை அன்போடும் பாசத்தோடும் இங்கு விழித்து எழுதியிருக்கிறார். வணக்கம், நாங்கள் இங்கு நலமாக இருக்கிறோம். அங்கு உங்கள் அனைவரின் நலம் அறிய ஆவல். அடுத்ததாக பாருங்க, அவங்க எதற்காக இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்று விவரிக்க போறாங்க. சென்ற வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தங்கை அருள்மொழி நேற்றுதான் வீடு திரும்பினாள். உடல் எடை கூடுதலினால் அருள்மொழிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. மருத்துவர் அவளை நன்கு பரிசோதித்தனர். உடல் பருமன் தான் மூச்சு திணறலுக்கு காரணம் என்றனர். அருள்மொழி அடிக்கடி நொறுக்கு தீனி, துரித உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, குளிர்பானங்கள் ஆகியவற்றை விரும்பி சாப்பிடுவாள் என்பது உங்களுக்குத்தான் தெரியுமே. அவளின் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் உறுதிப்பட அறிவுரை கூறியுள்ளனர். மேலும் தொடர்பு சாதனங்களான தொலைக்காட்சி, கணினி, இணையம் போன்றவற்றை பயன்படுத்தும் காரணத்திற்காக அதிக நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து இருப்பதும் தவறு என்றனர். தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது விளையாடுவது, உடற்பயிற்சி செய்வது அவசியம் என்றும் கூறினர். தொலைக்காட்சி, முகநூல், இணையம்
ஆகியவற்றை பார்த்தபடி சாப்பிடுவதும் கூடாது என்று அறிவுரை கூறினர். மருத்துவர் கொடுத்த அனைத்து விளக்கங்களும் அறிவுரைகளும் மிகவும் பயனுள்ளவையாகவே இருந்தன. இனி நானும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். அருள்மொழி இப்போது குணமாகி நலமாக இருக்கிறார். விரைவில் நாங்கள் அனைவரும் உங்களை காண வருவோம். மாமாவை நலம் விசாரித்ததாக கூறவும். மீண்டும் அடுத்த மடலில் சந்திக்கின்றேன். நன்றி. இப்படிக்கு தமிழ்மாறன். இந்த மாதிரி அவர் தன்னுடைய கடிதத்தை முடித்திருக்கிறார். இங்கு அவர் உணவே மருந்து எனும் தலைப்பிலான அந்த நோக்கத்துக்காக அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். சரிங்களா? அவருடைய தங்கைக்கு உடல் நலம் இல்லாமல் இருந்ததாகவும் அதற்கான காரணங்களையும் அவர் அங்கு விவரித்திருக்கிறார். பிறகு நாங்கள் அனைவரும் உங்களை வந்து சந்திப்போம் எனவும் உறுதி கூறுகிறார். இது ஒரு உறவு கடிதத்தின் அமைப்பு முறை. சரிங்களா மாணவர்களே? இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று ஆசிரியை நம்புகிறேன். நாம் உறவு கடிதத்தின் அமைப்பு முறையை கலந்துரையாடிவிட்டாகிவிட்டது. ஆக இப்பொழுது நடவடிக்கை 2ஆக நோய்வாய்ப்பட்ட பாட்டியின் உடல் நலத்தை விசாரித்து தாத்தாவிற்கு 80 சொற்களில் உறவு கடிதம் ஒன்றினை எழுதுக. இதே அமைப்பிலான ஒரு கடிதத்தை ஆனால் இந்த தலைப்பு கொண்டு நீங்கள் எழுத வேண்டும். சரிங்களா? தொடர்ந்து முயற்சி செய்க. வெற்றி கொள்க மாணவர்களே. நன்றி. வணக்கம்.